கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஆம், நமக்கு அடைக்கலம் நம்முடைய தேவாதி தேவன் தான். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது, அவரை ஒரு எஜமானனாக ஒரு தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆம், பக்தர்கள் தேவனை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நான் உமக்கு அடிமை. என் இயேசு இரட்சகரை பெற்றெடுத்த தாய் மரியாள் சொன்ன வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். Luke 1:38. Then Mary said, Behold the maid servant of the Lord, let it be to me according to your word. And the angel departed from her. ஆம் பிரியமானவர்களே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிற இயேசு இரட்சகரை பெற்றெடுத்த மரியாள் தேவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆம், தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தவர்களின் வாழ்க்கையை தான் கர்த்தர் தன் கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்தவர்களாய், அவர் பாரத்தை அறிந்தவர்களாய், பூர்ணமாய் அவருடைய சித்தத்தை செய்ய அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். எப்படி ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணிப்பதைப் போல யார் யார் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உமக்கு ஊழியம் செய்வதனால் எத்தனை சவால்கள் வந்தாலும் எத்தனை தொந்தரவுகள் வந்தாலும் அதை சகிக்க தயார், என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் என்று பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களை கர்த்தரிடத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பாருங்கள், மரியாள் தன் சரீரத்தை அப்படியே ஒப்புக் கொடுத்தார். ஒருவேளை திருமணத்துக்கு முன் கருவுற்றிருந்ததை அந்த உலகம் எத்தனை தூஷித்திருக்கும், எத்தனை விதமான கொடிய தண்டனைக்கு அவள் உள்ளாகியிருப்பார்கள். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் சகிக்க அவருக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பக்தர்கள் அந்த பாதையில் அந்த வார்த்தையை சொன்னார்கள். நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் கூட அவரை அடைக்கலமாய் கொண்ட நம் அடிமைகளாகி நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறட்டும். அவரை நாம் சந்தோஷப்படுத்துவதே நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான மேன்மையாய் எண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்ததை பூரணமாய் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அடிமையாய் ஒப்புக் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய சுயம் சாகட்டும். எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றுவதை விட எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்ற அதுவே எங்கள் வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அர்ப்பணிப்பை தாரும். அன்று மரியாள் தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்த போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நீர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டீர். அவருடைய வாழ்க்கையே உம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டீர். இயேசுவை இந்த முழு உலகத்திற்கு வெளிப்படுத்தும் பாக்கியத்தை அந்த தாய் பெற்றுக்கொண்டார்களே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை அப்படியாய் உம்மை சுமக்கிற வாழ்க்கையாய், உம்மை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் மாற எங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதமான அனுபவத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.